மாமா அத்தை சவுக்கியமா கேட்டேன்னு சொல்லுங்க, பொங்கலுக்கு கரும்போட வரேன். ஆமா, என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? டாடா வரேன். நான் கொஞ்சம் அதில் சரியாகவே வேலை செய்யலை, நானே பாதியில் வெளியில் போயிட்டேன், இப்படியெல்லாம் இருந்தது. எனக்கு ஒன்றும் அந்த மேட்டர் பிடிக்கல. இந்த ஒரு கார்டுக்காக நான் எவ்வளோ வருடங்கள் செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 7 வருடங்கள். இப்போ இந்த பூவே உனக்காகவே 4 வீக்ஸ் நம்ம கமலா தியேட்டரில் ஒரு பொம்பளைங்க வரல. ஒரு பாய்ஸ் ஹீரோவாக இருந்தார், நம்ம வீட்டு ஹீரோவாக மாற்றின படம், அவருக்கான ஒரு கேரியரை செட் பண்ண படம் பூவே உனக்காக. மின்னுக்கும் மண்ணுக்கும் டைமில் போங்கண்ணா, நீங்கள் வந்து கதை சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்கிறீங்க, படம் எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துறீங்க. மேடை பேச்சு தான், மைக்கில் தான் அவர் அப்படி பேசினார். எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்துட்டு ஒரு வசனம் மாதிரியான விஷயங்கள் தான் அது. மக்களோட பேசும் பொழுது ரெடி ஆகிட்டு வந்து பேசக்கூடாது. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் ஒரு ஆக்டர், டேரக்டர், ப்ரொடியூசர். என் கூட இன்றைக்கி ராஜ்குமார் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நான் ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். அதை காட்டினோடனே உங்களுக்கு என்ன தோணுதோ, அதை பற்றி என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசலாம் சார். ஓ ஓகே. ராஜகுமாரன், உங்களோட முதல்ல அந்த பாண்டியராஜன், உங்கள் உதவி இயக்குனர்கள் பெயர்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்தது. நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த பொண்ணு மானோடுது மயிலோடுது தோப்புக்குள்ளே விளையாடுது, அப்படி வயிற்றில் அடிச்சுட்டு பாடிட்டு சம்பாரிச்சிட்டு வந்து ஜூனியர் ஆனந்த் பாபு சார் இந்த பொண்ணு கான்வென்ட்டில் படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவார். இன்டர்வெல்லில் தான் ஜென்டில்மேனோடைய ட்ரெய்லர் வந்தது. அப்போல்லாம் படத்தோட இன்டர்வெல்லில் ட்ரெய்லர் போட்டுடுவாங்க. சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார் இவர் ஸ்டைலே, அந்த இன்ட்ரோல் நம்ம இன்ட்ரோவில் தான் அது வந்தது. ஸோ அந்த ஞாபகங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் முதல் தடவை நம்ம ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட பேர் வந்து உதவி இயக்குனர்களில் வருது அப்படிங்கும்போது எப்படி இருந்தது? இந்த ஒரு கார்டுக்காக நான் எவ்வளோ வருடங்கள் செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 7 வருடங்கள் இந்த மாதிரி ஒரு பேர் வரத்துக்காக. சென்னையில் தன்னந்தனியாக வந்து 7 வருடங்கள் நான் இந்த ஒரு பேர் வரத்துக்காக பண்ணியிருக்கிறேன். எனக்கு முன்னால் இருக்கிற இந்த சீனியர்கள் செந்தில்குமார் சார், துரைக்கண்ணன், ஷாஜகான், இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசுக்காரங்க. என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. விக்ரமன் சார் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டார், எல்லாருக்கும் தெரியும். இவர்கள் என்னை மிக அருமையாக வச்சு என்னை அப்படியே பத்திரமா வச்சு, அதற்கு பிறகு அவர்கள் இடத்துக்கு நான் வர்ற வரைக்கும் அவங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுக்கே தெரிஞ்ச ஒரு படம் இல்லையா? மாமா அத்தை சவுக்கியமா கேட்டேன்னு சொல்லுங்க, பொங்கலுக்கு கரும்போட வரேன் அப்படியெல்லாம். அந்த நேரத்தில் பிளேயிங் கிஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய மேட்ரு தான், எனக்கே தெரியாத விஷயம். ஷார்ட் இன்னும் கட் பண்ணலை, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணுமே ஷார்ட் முடிகிற வரைக்குங்கிறது அப்போவே மைண்டுக்குள்ளே இருந்த ஒரு சென்ஸு. சரிங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா நான் இதெல்லாம் வேறு கொடுத்துட்டேன், பிளேயிங் கிஸ் எல்லாம். டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு. அதை சீன் பெரிய ஹிட்டு சீன் இன்னைக்கு வரைக்கும். ஹிந்தியில் நாங்கள் அமிதாப் சாரை வச்சுட்டு இதை சூரியவம்சம் பண்ணுறதுக்கு இருந்தோம். அப்போ விக்ரமன் சார் சொன்னாங்க, ராஜகுமாரன் ஹிந்தியில் அந்த பஸ்ஸில் போகிற அந்த மாமா அத்தை சௌக்கியமா இந்த சீனை நான் தான் நடிப்பேன், நீங்கள் அங்கே வந்து நின்றுடக்கூடாது, நான் தான் பண்ணுவேன் மறுபடியும். ஓகே, உங்களுக்கு கொடுத்தாச்சு, அடுத்து அந்த ரோல் நான் தான் பண்ணுவேன் இப்படி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பண்ணலை. அமிதாப் சார்லாம் வந்தாங்க, கதைகளெல்லாம் பேசி பாடல்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். அனுமாலிக் மியூசிக்கு எல்லாமே நடந்தது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் பேக் வடிச்சிட்டோம். ஆனால் படம் எடுக்கப்பட்டது, சூரியவம்சம் எடுக்கப்பட்டது. கம்பெனியினால் நாங்கள் பேக் வாங்கிட்டோம். கம்பெனி பேக் பின் வாங்கிச்சு. ஆனால் நாங்கள் டைரெக்ஷன் பண்ணுறதான் அந்த சப்போர்ட். பத்மாலயாவும் சூப்பர் குட்டும் பண்ணாங்க. பத்மாலயா நாங்கள் டைரெக்ஷன் பண்ணுறதை பற்றி அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் குட்டு இல்லாத இடத்துல நாம் இருக்கக்கூடாதுன்னு டைரக்டர் நினச்சார். எப்போவுமே நம்ம முதலாளிக்கு பின்னால் தான் நாம் இருக்கணுன்ட்டு வந்துட்டோம். அப்போ EVV சத்யநாராயண ராவ்னு நம்ம அல்லரி நாகேஷோட அவருடைய ஃபாதர் பண்ணியிருந்தார் அந்த படம். சூரியவம்சம் அந்த நேரத்தில் ஹிந்தி படம் பெருசாக இல்லைன்னா கூட இன்றைக்கி ஒரு அட்ரஸாக இருக்குது. அது எஸ்மேக்ஸில் இப்போவும் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம், இப்போ இருக்காது. ஒரு படம் நம்ம உருவாகும் போது கூடவே நம்ம உருவாகிறோம்ல. உங்களுக்கு அந்த படம் ஆனால் பண்ணும்போது ஒரு ஐடியா இருந்ததா? இது ஒரு நிச்சயமாக சில படங்கள் மிஸ் ஆகும்.
புதிய மன்னர்கள்ங்கிற ஒரு படம் அதில் மிஸ்ஸிங் தான். ஆனால் பட் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எனக்கு எடுக்கிறதுலையே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. நான் கொஞ்சம் அதில் சரியாகவே வேலை செய்யலை. நானே பாதியில் வெளியில் போயிட்டேன், இப்படியெல்லாம் இருந்தது. எனக்கு ஒன்றும் அந்த மேட்டர் பிடிக்கல. டைரக்டர் வந்து அதை இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சாரு. அப்புறம் ரிலீஸ் டிசம்பர் 2 ரிலீஸ் ஆச்சு. 94 டிசம்பர் 2 ரிலீஸ் ஆச்சு. காசியில் தான் நான் பார்த்தேன். நான் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்துட்டு டைரக்டருக்கு ரிசல்ட் ஃபஸ்ட் ஆளாக கொடுக்கணுங்கிற இதில் எவ்ரி பிளேஸ்மெண்ட்டில் அதே நாங்கள் என்ன நினச்சா இருக்குமோ அது இருந்தது. கைத்தட்டல், கிளாப்பு, விசிலு எல்லாமே இருந்தது. படம் வந்து சும்மா ரொம்ப ஃப்ளாப் படம் தான் அது, புதிய மன்னர்கள். அதற்கு ஒரே காரணம், வெளியில் வரும்போது இது விக்ரமன் படம் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சார் அது ஒன்று இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு டேரக்டர் படம்னா அது இப்படி தான் இருக்கும். அந்த மீட்டர் மீறிச்சுன்னா, இல்லை அந்த மீட்டர் கம்மியாக இருந்துன்னா இவர் படம் மாதிரி இல்லையே. ஏன் இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படம் வரைக்கும் அதை சொல்கிறாங்க, லோகேஷ் படம் மாதிரி இல்லையேப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தை. இல்லை, அவங்க ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படத்துக்கு வரும் பொழுது அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது வந்து பாலராஜா சார் படத்துக்கும் இருந்திருக்குது, பாலச்சந்தர் சார் படத்துக்கும் இருந்திருக்குது. அவங்க எதிர்பார்க்குறத நம்ம கொடுத்து அதுக்கு மேலேயும் கொடுக்கணும், அதுதான். ஆனால் சார் இப்போ இந்த சூரியவம்சிக்கே வருவோம். இந்த படத்தில் இந்த கேரக்டர் வந்து முன்னாடியே நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே எப்படி வந்து? இல்லை, இது மணிவண்ணன் சாருடைய மேக்கப் அசிஸ்டன்ட் சங்கர், அவர் இருக்கார் இன்னமும். அவர் தான் நடிக்கிறத இருந்தார். அவருக்கு டைலாக்லாம் காலையிலேருந்து நான் தான் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது அவர் அந்த டைலாக் சொல்கிறதில் கொஞ்சம் உளறிக்கிட்டே இருந்ததுனா எனக்கு பயமாக போச்சு. ஏன்னா திட்டிடுவார். பஸ்ஸு வேறு நாங்கள் 4 மணிக்கு அனுப்பணும். ஒரு ரூட்டு பஸ் தான் வச்சுருக்குறோம். அப்புறம் என்ன பண்ண தெரியாமல் நானே சடக்குன்னு போயிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்பாட்டில் ஒருத்தர் உட்கார வச்சு திருப்பி அனுப்புறது இதெல்லாமே இருக்குது. மணிவண்ணன் சாருடைய மேக்கப் அசிஸ்டன்ட் சங்கர், அவர் நடிக்கிறதுக்காக காலையிலேருந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் அவர் நடிக்கலை. அவர் சரியாக டயலாக் பேச சொதப்புனார். அடுத்து இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ தான். இது ஒரு நல்ல சீக்வன்ஸ் தான். நான் படத்தை இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு மேலே சாருக்கு சொல்லணும், அதுக்காக நான் போயிட்டேன். எனக்கு ஒன்றும் இது இல்லை, சும்மா கமலா தேட்டரில் போயிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரோவில் சாதாரணமாக வரும்பொழுது சின்ன பொண்ணுங்க இல்லை வயசு பொண்ணுங்க போகும்போது ஜிப்பை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் அது வரும், ஜஸ்ட்டு பிஃபோர் வரும். அப்படி ஃபேமஸ் ஆகிட்டேன். விஜய் சாரோட நாங்கள் ஒர்க் பண்ண படம். இதோட ஷூட்டிங் வந்து செப்டம்பர் 8 96 செப்டம்பர் 8 சொல்கிறேன். 95 செப்டம்பர் 8 நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். ஏன்னா நாங்கள் 5 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நம்பியார் சுவாமி, சுகுமாரி அம்மா, நாகேஷ் சார், ஜெய் கணேஷ், மலேசியா வாசுதேவன் சார் எல்லாம் பழம்பெரும் நட்சத்திர பட்டாளம் இருக்கிற ஒரு படம். ஒருத்தரும் வர முடியாதுன்ட்டாங்க. 5 வந்து வளர்ப்பு மகன் சுதாகரன் சார், ஜெய அம்மாவோட அவரோட திருமணம், எல்லோரும் போகணும் இல்லையா? அதனால் நாங்கள் ஷெட்யூலை 3 நாள் தள்ளி 8 வச்சோம். ஃபஸ்ட்டு டேவே விஜய் சார் லேட்டாக வராரு, 11:30 மணிக்கு வராரு. அவருக்கு நர்வஸ் ஆகுது. ஏன்னா சந்திரசேகர் சாருடைய செட்லெல்லாம் 7 மணிக்கு ஷாட் எடுத்துடணும், இல்லைன்னா அடிச்சிருவார். கேமராமேனை கூப்பிட்டு அடிப்பார் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி அப்படி ஸ்கூல்லேருந்து வரவர் பதறி அப்படியே டென்ஷன் ஆகிட்டே வராது. வந்ததான் அவருக்கு சைக்கிளில் உட்காந்து ஓட்டுற மாதிரியான சீனு. சைக்கிள் வந்து இறங்கி நிற்பார். டென்ஷன் ஆகிட்டே 11:30 11:45 தான் வந்து ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறோம். ஆனால் டைரக்டர் கூலாக அழகாக மெயின்டைன் பண்ணோம். டென்ஷன் இல்லாமல் எடுத்தோம். நல்ல சீன் அது. ஆனால் சார் உங்களுக்கு இதுவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆக்டிங் தானே? ஏன்னா மணிவண்ணன் சாரோடதுனால சூரியவம்சம், இது எப்படி சார்? இது அந்த நேரத்தில் டைரக்டர் தான் டக்குன்னு கூப்பிட்டு, அவருக்கு ஒரு இதுதான் கூப்பிட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு, சைக்கிள் வச்சுட்டு இது ஒன்றுமே இல்லையே, சைக்கிள் நின்றுட்டுருக்கு, நான் அந்த பக்கம் யூரின் பண்ணிகிட்டு இருப்பேன். சங்கீதாவை விஜய் துரத்திட்டு வருவார். கால் இதாகிடுச்சு, கால் ஒன்று ஒடியாமையே கால் ஒடிஞ்சிருச்சுன்னு ட்ராமா பண்ணி எங்களை எவ்வளோ வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் உடனே எல்லா கட்டையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஓடும். இந்த அவர் துரத்திட்டு வருவார். தப்பிக்கிறதுக்காக பார்த்தா ஓடி வருவாங்க, சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிளில் ஏறிட்டு அந்த பொண்ணு போயிடும். நான் பார்த்துட்டு சிஸ்டர்னு ஓடுவேன். இவரும் பின்னாடியே ஓடி வந்து அந்த பொண்ணு சைக்கிளில் கிராஸ் பண்ணி போயிடும். சிஸ்டர் அப்படிம்பேன். இவர் என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு டம்மால் நடிச்சுட்டு ஜிப்பை போடியா, சிஸ்டர் அப்படிம்பார்.
அதாவது இந்த படம் வந்து விஜய் சாரோட கெரியரையே மாற்றின ஒரு படம்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே யாரை கேட்டாலும் பூவே உனக்காக தான் எல்லா இடத்துலையும் அவரை கொண்டு போய் சேர்த்த படமாக இருந்தது. அவருக்கு இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக அமைஞ்சுது? நிச்சயம் ஒரு ஸ்பெஷலான படம். அதாவது விஜய் சாருக்கு இதில் கேரியர் சேஞ்ச் பண்ண படம்னு சொல்லக்கூடாது. விஜய் சாருக்குன்னு ஒரு கேரியரை ஃபார்ம் பண்ண படம். அதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் வெற்றி படங்கள் தான். அவருக்கு ஃபேன் கிளப் இருந்தது, நிறையா இருந்தது. ஆனால் அவருடைய படங்கள் இப்போ இந்த பூவே உனக்காகவே 4 வீக்ஸு நம்ம கமலா தேட்டரில் ஒரு பொம்பளைங்க வரல. ஆனால் படம் ஃபுல்லாக தான் போயிட்டுருக்குது. ஒரு 90% அப்படி இப்படி நல்லா தான் போயிட்டுருக்குது. 4 வீக்ஸ் வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸோ லேடிஸோ யாரும் வரல. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாத பசங்களை வச்சுக்கிட்டு தான் விஜய் சார் அது வரைக்கும் படம் பண்ணியிருக்காரு. நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு அது பழக்கமில்லாத விஷயம். ஏன்னா ஃபேமிலியோட படம் பார்ப்போம். கோகுலம் ஆகட்டும், நான் பேசுகிறேன், அப்படி தான் நம்ம புது வசந்தம்லேருந்து விக்ரமன் சாரோட விஷயம் அப்படி தானே. வரல. தினத்தந்தியில் ஒரு விமர்சனம் வந்தது. அப்போல்லாம் 2 வாரம் 3 வாரம் ஆயிரம் விமர்சனம் வரத்துக்கு. அதில் அருமையான விமர்சனம் எழுதி காதலுக்கு இன்னொரு தேசிய கீதம் அப்படின்னு எழுதி முடிச்சிருந்தாங்க. அந்த விமர்சனம் வந்த பிறகு தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க. 275 டேஸ் கமலா தேட்டரில் அந்த படம் ஓடிச்சு. என்கிட்ட சீல்டு இருக்குது. 275 நாள் நம்ம கமலா தேட்டர்லேயே ஓடிச்சு. ஃபுல்லாக தான் போச்சு, நல்லா தான் போச்சு கடைசி வரைக்கும். அந்த மாதிரி இது. அப்போ ஒரு ஓடும், ஒரு 4 வாரம் நல்லா போகும் விஜய் சார் படம். ஒரு சில தேட்டரில் 100 நாள் பண்ணாங்க. பாய்ஸ் ஒன்லி பார்க்குற படமாக இருந்தார் அவர். ஒரு பாய்ஸ் ஹீரோவாக இருந்தார். நம்ம வந்து அவரை நம்ம வீட்டு ஹீரோவாக மாற்றின படம். அதாவது ட்ரெண்ட், அவருக்கான ஒரு கேரியரை செட் பண்ண படம் பூவே உனக்காக. ஆனால் உங்களுக்கும் அவருக்குமான பாண்ட் எப்படி இருந்தது சார்? அதில் நான் ஆரம்பத்துலேருந்தே விஜய் சார் கூட நல்லா இருப்பேன். அப்புறம் டப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எடுக்கிறதுனால என்னோட ரொம்ப அட்டாச்சு தான் அவர் இருந்தார். ஆஃப்டர் தட்டும் நிறைய வருஷங்கள் அவரோட ஃபோன் நம்பர் கூட எங்கிட்ட இருக்கும். நல்லா தான் இருந்தோம். ரொம்ப காலங்கள் போகும்போது நாங்கள் அப்புறம் அவர் பெரிய இதில் அந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. இன்னமும் நான் ரொம்ப இதாக இருப்பேன். இதே தான், இந்த சிக்லெட் சிட்டுக்குருவி பாட்டு தான். குதிரையில் துரத்தணும் அவர் அந்த பொண்ணை சங்கீதாவை. அப்போ அவர் அந்த குதிரையை நின்றுட்டுருக்கு. திடீர்னு குதிரையோடு விழுந்துடுச்சு. ஐயோ! நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஓடி போயிட்டேன். எதுக்குன்னா எனக்கு என்ன தெரியும்னா, குதிரையிலேருந்து விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குதிரை நம்ம மேலே விழுந்து கால் கையில் விழுந்துருச்சுன்னா ஃப்ராக்சர் ஆகிடும். ஆனால் பெரிய வெயிட் இல்லை. ஓடினானா அவர் நல்லா சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டு கரெக்டாக தான் இருந்தார். அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் உடனே ஷாட் எடுத்துட்டோம். பூவே உனக்காக முடிஞ்ச பிறகு நானும் கேமராமேன் சரவணன் சார், சங்கீதா மேடத்தோட ஹஸ்பண்ட் இப்போ இல்லையா, அவருக்கு அடுத்த கதையெல்லாம் சொல்கிறதுக்காக மீசையெல்லாம் முறுக்கி ஒரு படம் வரைஞ்சி 95 பூவே உனக்காக 96 ரிலீஸ் ஆச்சு. 97 98 சூரியவம்சம் முடிஞ்ச அந்த டைமில் கொண்டு போய் ஃபோட்டோவெல்லாம் காமிச்சா அதை வாங்கின முருகாலயா ஸ்டுடியோவில் ஒன்று பார்த்தாரு. என்னடா அது நம்மளை இப்படி சரத்குமார் லெவலுக்கு வரைச்சிட்டு வந்திருக்கானுங்கன்னு பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல. அப்போ ஏதோ ஒரு படம் நடந்துட்டு இருந்து, துள்ளாத மனம் துள்ளும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒன்றும் சொல்லலை அவர். அந்த கெட்டப்புக்கு அவர் வந்து வரத்துக்கு தெரியல தான் அந்த கெட்டப்பில் இருக்கார். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு மீசம் முறுக்குன்னா அந்த சேம் கெட்டப்புக்கு அவர் வந்திருக்கார். நாங்கள் அதுக்கு முன்னாடியே நான் அவரை அப்படி டிசைன் பண்ணி, இல்லைன்னா எனக்கு பண்ணியிருப்பார். இல்லைனாலும் எனக்கு பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக தான் இருந்தார். நீ ஒரு வேனில் டேட் கொடுக்கறதுக்கு இருந்தார். அவர் 15 டேஸ் கொடுக்க முடியுங்கிற கண்டிஷனில் இருந்தது. அஜித் சார் ஆல்ரெடி 15 டேஸ்க்கான இது கொடுத்துட்டார். நான் பார்த்திபன் சார் ரோலுக்கு விஜய் சார் வேணும். அது ஒரு வேறு மாதிரி இருந்தது. அவர் விஜய் சார் பண்ணுறது கதை வேறு மாதிரி இருந்தது. ட்ரை பண்ணேன். அவர்கிட்ட டேட்ஸ் இல்லைனோ அல்லது என்னவோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அந்த கதை நான் முதல்ல சொல்லும்போது வேறு ஏதோ சொல்லிட்டேன் போல இருக்குது. ஒரு லைனாக அவருக்கான ஒரு லைன் கரெக்டாக நான் ப்ரெசன்ட் பண்ணல. அதுக்கப்புறம் சொன்னார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் டைமில் சொன்னார், போங்கண்ணா நீங்கள் வந்து கதை சொல்லும் போது ஒரு மாதிரி சொல்கிறீங்க, படம் எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், அது ஒவ்வொருத்தராக மாறி மாறி கதை ரெடி பண்ணிட்டு வரும்போது பார்த்திபன் சாருக்காக அப்படி பண்ணிட்டேன். உங்களுக்காக நல்ல லைன் தான் பண்ணி வச்சுருந்தேன். முதல்ல நான் வந்து சொல்லும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது சார். ஆனால் அவர் விஜய் சார் ரொம்ப அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட எப்படி அமைதியாக இல்லை கொஞ்சம் சர்க்காசம் இருக்குமா உங்ககிட்ட? இல்லை, எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு பேர் அமைதி. அவருடைய அமைதியை யாராலையும் கெடுக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. ரொம்ப அமைதியான, ரொம்ப சைலண்ட்டான ஒருத்தர். அவர் கேரக்டர் அப்படி தான். அவர்கிட்ட அவர் சத்தமாகவும் பேச மாட்டார், ஒன்றுமே பேச மாட்டார் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒருவேளை இன்னமும் அதே ஸ்டாப்புக்கு தான் இருக்காங்க. இப்போ கூட நான் பார்த்தேன், விஜய் சார் ஷூட்டிங் பீஸ்ட் அந்த படம் நடந்துகிட்ருக்குது. எனக்கு தெரியாது.
ஸ்டாஃபுங்க ஒவ்வொருத்தராக வராங்க, அதே ஸ்டாஃப்ஸ் வந்து என் கூட பேசிட்டு போனப்போ நான் பார்த்தேன் லஞ்ச் டைமில் எல்லோரும் அப்படியே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் தெரியும் அவர் சத்தம் போட்டு பேசுவாரா, திட்டுவாரா, சண்டை ஏதாவது போடுவாரான்னு. எங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அமைதினா அமைதி, பேரமைதி விஜய். ஆனால் இப்போ இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? அமைதியிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த ஸ்பீச்சில் கொடுத்தாரு, அந்த மேடை பேச்சு தான், மைக்கில் தான் அவர் அப்படி பேசினார். எல்லாமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்துட்டு ஒரு வசனம் மாதிரியான விஷயங்கள் தான் அது. எல்லாமே பேசிட்டு ரெடி பண்ணிட்டு இப்படி தான் பேசணும்னு ரெடி ஆகிட்டு தான் வந்து பேசுகிறாரு. மக்களோட பேசும் பொழுது ரெடி ஆகிட்டு வந்து பேசக்கூடாது. மனசுலேருந்து அப்போ என்ன தோணுதோ அது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம ரொம்ப பேசாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் கருத்துக்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம். மக்கள் ஹார்ட்டோட ஹார்ட்டாக நம்ம இணைஞ்சு இருந்தால் போதும். அது அவர் எப்பவுமே இணைஞ்சிருக்கார், அதில் எதுவும் இல்லை. சூளுரைக்கிற மாதிரியான விஷயங்கள் அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம பண்ணுறோம், அவர் ஸ்டைலில் பேசினாவே போதும். அதுக்கு தான் வரோம் நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கத்தி கதறணும்னு அவசியம் இல்லை. இந்த முறை அவர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே விஜய் மாதிரியே பேசுவார் என்று நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். பல விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசினேன் சார். உங்கள் ஜேர்னியாகவும் சரி, நீங்கள் கடந்து வந்த பாதையாகவும் சரி. இந்த இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்க வெல்க மென்மேலும் ஓங்குக, என்றென்றும் அன்புடன் ராஜகுமாரன்.